Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் வே எக்ஸசைஸ் 5.5ல கொஸ்டின் நம்பர் 2 நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2 ஓகே இம்பார்ட்டன்ட் போர்டு கொஸ்டின் பேப்பர் 4 மார்க்கில் சம்டைம் 3 மார்க் they have asking ஓகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதே பேட்டர்ன் படி எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்து சால்வ் பண்ணிங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மும் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா differentiate with respect to x x பொறுத்து differentiate பண்ணணும். இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்க டேட்டாஸை இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணேன், டேக் இட் ஒய் எடுத்துக்கிட்டேன். ஏன் சார் நான் இப்போ ஒய் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் அகெயின் இது ப்ராடக்ட் பண்ணி கோஷன் ரூல் அப்படியே ரொம்ப லென்த்தியாக போயிடும் ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், லாக் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாகிடும். ஏன்னா லாகோட ப்ராடக்ட் ரூல் பார்த்தீங்கன்னா யூனோ தட் லாக் ப்ராடக்ட் ரூல் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, லாக் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. வெரி குட். லாக் ஏ இன்ட்டு என்ன ஃபார்ம் பண்ண முடியும், லாக் பின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட்டு அகெயின் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்னா லாக் டிவிஷன் ரூல் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, லாக் ஆஃப் ஏ டிவைடட் பை பின்னு வச்சுக்க, டிவிஷன் ரூல் வச்சுக்க. அப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, லாக் ஏ மைனஸ் என்ன ஃபார்ம் ஆகும், லாக் பின்னு ஃபார்ம் பண்ணுவீங்களா, டிவிஷன் ரூல். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டேர்ம் அதாவது ப்ராடக்டாக இருக்க டேர்ம் அடிஷனாகவும் டிவிஷனாக இருக்க டேர்ம் மைனஸாகவும் ஈஸியாக என்னால் கன்வே பண்ண முடியும். அப்படி அந்த சார் ரீசனுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே லாக் எடுத்து இந்த ஹோல் டேர்ம் என்ன பண்ணுறேன்னா ஸ்மால் இண்டிவிஜுவல் டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணியாச்சுன்னா ஸ்மால் டேர்மாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேஷன்ஸ் வெரி ஈஸி. கிளியர் ரைட்டு. இப்போ ஃபார்ம் பண்ணலாமா, கொடுத்துக்க ப்ராப்ளத்தை நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா ஃபஸ்ட்டு ஓகே டேக் இட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பவராக எடுத்துங்க 1/2 முதல் ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணுங்கள். x-1 x-2 டிவைடட் பை ஃபார்ம் பண்ணிக்கலாமா x-3 இன்ட்டு x-4 அகெயின் x-5 இந்த ஹோல் பவர் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறச்சா 1/2 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட்டு லாகரிதமிக் ரூல்ஸ் படி பவர் ரூல் எப்படி ஃபார்ம் ஆகும், a பவர் b இஸ் ஈக்குவல் டு b log a ஃபார்ம் ஆகுமா, b log a இஸ் கிளியர்னா. சேம் வே அப்போ ஐ எம் டேக்கிங் லாக் ஆன் தி போத் சைடு. அப்போ டேக்கிங் லாக் ஆன் த போத் சைடு வரும்போது லாக் ஒய் சீக்வல் டு ஆஸ் பர் லாகரிதமிக் ரூல்ஸ் படி ஃப்ரண்டில் வந்துமா 1/2. அப்போ ஹியர் 1/2 லாக் ஆஃப் வாட்ஸ் ஹியர் x-1 x-2 டிவைடட் பை x-3 x-4 அகெயின் வாட் வேல்யூ இதுதா x-5 ஃபார்ம் பண்ணிக்கலாமா லாகரிதமிக் ரூல்ஸ் படி. கிளியர்னா ரைட். இப்போ ஹியர் இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்டா அகெயின் லாகரிதமிக் ரூல்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். டிவிஷனாக இருக்கும், டிவிஷனை லாக் ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலைஸ் பண்ணலாம், லாக் ஏ மைனஸ் லாக் பியா. ஸோ அந்த பேட்டர்ன் படி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா லாக் ஒய் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு அப்படியே ஃபார்ம் பண்ணிக்க லாக் ஆஃப் வாட்ஸ் ஸ்டெப் இருக்குது x-1 இன்ட்டு x-2 ஒரு கேட்டகரியாகவும் நியூமரேட்டர் ஒன்று மைனஸ் லாக் ஆஃப் அகெயின் வாட் த மீனிங் x-3 x-4 into what reaction x-5 is clear. ஃபார்ம் பண்ணிக்கலாமா, கிளியர் ரைட். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணா இது ரெண்டு ப்ராடக்ட் இருக்கா, சேம் வே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணால் அடிஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாமா, தட்ஸ் ஆல். அப்போ ஹியர் யூ கட் பண்ணிங்கன்னா அப்போ லாக் ஒய் சீக்வல் டு 1/2 இன்ட்டு அப்படியே டிட்டோவை ஃபாலோ பண்ணலாமா லாக் ஆஃப் x-1 அவ்வளோதான் ராஜா, தட்ஸ் குட். லாக் ஆஃப் x-1 ப்ளஸ் ஓகே யூஸ் பண்ணிக்கலாமா அடிஷனாக ப்ளஸ் லாக் ஆஃப் x+2 லாக் ஆஃப் x+2 கிளியர். நெக்ஸ்ட்டு அகெயின் நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா சேம் வே ட்ரை பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க மைனஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாமா மைனஸ் லாக் ஆஃப் x-3 x+3 இல்லையா. Sorry, here everything minus only. I am put here plus. Here plus I will put x-2 only. Is clear? x-2 x-3. Okay. Sorry. Okay, clear? x-3 x-4. அப்போ minus log of x-3 minus log of x-4 minus log of x-5. Why I am put minus raja? Addition rule தான் வேணும், but here minus would be common இல்லையா. Actually இது addition தான், log of x-3 log of x+4 plus log of x-5
அடிஷன் எதையும் எழுதுவான், பட் மைனஸ் காமன் இல்லையா, ஸோ அந்த மைனஸை நான் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டேன். கிளியர்னா? அவ்வளோதான். இப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க, தட்ஸ் ஆல் எனஃப். அப்போ ஹியர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y இன்ட்டு dy/dx ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 1/y இன்ட்டு dy/dx சீக்வல் டு அப்படியே ஜஸ்ட் 1/2 log of 1/x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? வாட்ஸ் வேல்யூ? 1/x minus 1. திரும்ப இந்த x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. கிளியர்? நெக்ஸ்ட்டு log of x minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சேம் வே log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் ஃபார்முலா? 1/x. பா டூ மச் ஆஃப் ஹார்ட் பாஸ். அப்படியே வைக்க கேக்கு ரூமெல்லாம் க்ளோஸ் ஆகிக்கனால கபகபகன்னு கொட்டிடுது வேறுது. கிளியர்? ரைட். ஃபார்ம் பண்ணலாமா? ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அகெயின் 1/x minus 2 ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ 1/x minus 2 திரும்ப அகெயின் இந்த x minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus 0. கிளியர்னோ? நெக்ஸ்ட்டு அகெயின் மைனஸ் ஆஃப் அப்போ 1/x minus 3 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 1/x minus 4 அகெயின் மைனஸ் ஆஃப் 1/x minus 5. கிளியர்? தட்ஸ் ஆல். அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ dy/dx ஈக்குவல் டு y இன்ட்டு ஸோ அப்போ y/2ன்னு வச்சுக்கலாமா? 2 ப்ராடக்ட் பண்ணால் y/2 வாட்ஸ் ரிமைனிங் 1/x minus 1 ப்ளஸ் 1/x minus 2 minus 1/x minus 3 minus 1/x minus 4 minus 1/x minus 5. Clear? Right. இப்போ here what's the value? y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்போ here ஈக்குவல் பண்ணால் dy/dx is equal to 1/2 into y வேல்யூ. நிறைய பேர் இப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணாமல் போயிடுவாங்க y ஓட வேல்யூ. அப்படி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும். x minus 1 x minus 2 divided by x minus 3 x minus 4 ஓகே x minus 5 கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஓகே மறக்காமல். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 1/x minus 1 ப்ளஸ் 1/x minus 2 ப்ளஸ் 1/x minus 3 ப்ளஸ் மைனஸ் சாரி கிளியர்? இதெல்லாம் ஃபார்ம் பண்ணால் மைனஸ் 1/x minus 3 மைனஸ் 1/x minus 4 மைனஸ் 1/x minus 5. That's our problem. Okay, understood children? Thank you.